கடந்த சில நாட்களா டெல்லி நாடாளுமன்றத்துல என்ன நடக்குது? ஏன் இந்த அளவுக்கு சலசலப்பு? ஒட்டுமொத்த இந்தியாவே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வின்னு நிறைய இடங்களை கேட்கிறோம். ஆனா உண்மையில என்ன நடந்தது? மசோதா உண்மையாவே தோல்வியா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற அரசியல் கணக்கு இருக்கா? இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் ஏற்கனவே 2023 நிறைவேறிச்சு. அதாவது மக்களவையும் மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கப்படணும்னு சட்டம் பாஸ் ஆயிருச்சு. ஆனா இன்னும் அது நடைமுறைக்கு வரல. இதுக்கு முக்கியமான காரணம் டீலிமிட்டேஷன் பிளஸ் சென்சஸ், அதாவது தொகுதி மறுவரையறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த தொகுதி மறுவரையறை முடிந்த பிறகுதான் இந்த சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வரும். இதுதான் இப்போ இருக்கிற மொத்த பிரச்சனையின் மையம். இதை செயல்படுத்துறதுக்காக மத்திய அரசு கடந்த ஏப்ரல் 16 ஒரு சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி முக்கியமா 3 மசோதாக்களை கொண்டு வந்தாங்க. முதல்ல அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா. இது மக்களவையில இப்போ இருக்கிற 543 தொகுதிகளை 850 தொகுதிகளா உயர்த்தணும்னு சொல்றது. அடுத்ததா தொகுதி மறுவரையறை மசோதா. இதோட நோக்கம் தொகுதிகளை பிரிச்சு அதை சீரமைக்க ஒரு புதிய ஆணையத்தை அமைக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. மூணாவதா யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா. இது புதுச்சேரி, டெல்லி, ஜம்மு காஷ்மீர் போன்ற யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த புதிய தொகுதி மறுவரையறை விதிகள் எல்லாம் பொருந்தணும் அப்படின்னு சொல்றது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த 3 மசோதாக்களையும் சேர்த்துதான் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மத்திய அரசு தொகுதி மறுவரையறை பண்ண முற்பட்டாங்க. ஆனா இதை பார்த்த எதிர்க்கட்சிகள் இது பெண்களுக்கான இடஒதுக்கீடு கிடையாது, இது ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சின்னு கடுமையா எதிர்த்தாங்க. ஏப்ரல் 17 வாக்கெடுப்பு நடந்துச்சு. இந்த மசோதா நிறைவேற மக்களவையில 2/3 பங்கு பெரும்பான்மை, அதாவது 352 ஓட்டுகள் தேவைப்பட்ட இடத்துல ஆதரவா 298 பேரும் எதிர்த்து 237 பேரும் வாக்களிச்சாங்க. தேவையான பெரும்பான்மை கிடைக்காததால சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த மசோதா தோல்வி அடைஞ்சதா அறிவிச்சாரு. இதுக்கப்புறம் தான் அரசியல் சூடு பிடிச்சது. பிரதமர் நரேந்திர மோடி 40 வருஷமா இது பெண்டிங், பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. ஆனா ராகுல் காந்தி இது தேர்தல் வரைபடத்தை மாத்திர முயற்சி, தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட ரெப்ரசன்டேஷன் பாதிக்கப்படும்னு குற்றம் சாட்டினாரு. அதே போல கனிமொழி உள்ளிட்ட தலைவர்கள் மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்க ஆதரிக்கிறோம், ஆனா அதை டீலிமிட்டேஷனோட இணைக்க கூடாது, இது கூட்டாட்சிக்கு எதிரானதுன்னு வாதம் பண்ணாங்க. இந்த நேரத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா களத்துல இறங்கி தொகுதி மறுவரையறை பண்றதுனால தென் மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, தொகுதி எண்ணிக்கை குறையாது, அதிகரிக்கும். உதாரணத்துக்கு தமிழகத்துக்கு 39 இருந்து 59 தொகுதிகள் வரை உயரும். 2029 வரை பழைய தொகுதிகளை தொடரும்னு விளக்கமா சொன்னார். மேலும் எதிர்க்கட்சிகள் பெண்களோட உரிமையை தடுக்கிறாங்கன்னு குற்றம் சாட்டினார். இன்னைக்கு காலையில கூட காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் சமூக வலைதளத்துல ஒரு முக்கியமான கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. மக்களே குழம்பாதீங்க, பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் ஏற்கனவே 2023 நிறைவேறிச்சு. நேத்து தோல்வி அடைஞ்சது அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா மட்டும்தான் தெளிவுபடுத்தியிருக்காரு. இங்க இன்னொரு முக்கியமான பேக்ரவுண்ட், 1971 அப்புறம் தொகுதி எண்ணிக்கை ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ 2026 அப்புறம் மாற்றம் வரும்போது மக்கள் தொகை அதிகமா இருக்கும் மாநிலங்களுக்கு அதிக சீட்ஸ் கிடைக்கும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் குறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த விவாதத்தோட கோர் பாயிண்ட். பெண்கள் இடஒதுக்கீடு 33% அப்படின்றது உடனே வராது. இது சென்சஸ் மற்றும் டீலிமிட்டேஷன் முடிந்த பிறகுதான் நடைமுறைக்கு வரும். அதாவது 2029 தேர்தலில் கூட முழுமையாக அமலுக்கு வருமா அப்படின்றது கூட இன்னும் தெளிவு கிடையாது. மசோதா தோல்விக்கு பிறகு ஆளும் கட்சி பெண் எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல போராட்டம் நடத்தினாங்க. இதையும் அமித்ஷா கடுமையா கண்டித்தாரு. ஆக மொத்தம் இது வெறும் பெண்கள் இடஒதுக்கீடு விஷயம் மட்டும் இல்ல, டீலிமிட்டேஷன், ரெப்ரசன்டேஷன் பவர், தேர்தல் அரசியல், மாநிலங்களின் அதிகாரம், இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு பெரிய அரசியல் சதுரங்கம். இதுல யாரு பக்கம் நியாயம் இருக்கு, அடுத்த தேர்தல்ல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.